கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நல்ல மாலை பொழுதிலும் நம் நடுவில் மகிமை அடைவதாக. உங்கள் நடுவில் என்னை பலப்படுத்தி நிற்க செய்திருக்கும் ராஜாவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நான் மகிமைப்படுத்துகிறேன். கனத்திற்குரிய திருச்சபையின் அன்பு பாஸ்ரே அவர்களுக்கும், பாசமா பிள்ளைகள், குடும்பத்தார், உடன் ஊழியர்கள், திருச்சபை மக்கள், உங்கள் எல்லோருக்கும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு இந்த நாளில் நிற்பது எனக்கு மிகவும் பெரிய சந்தோஷம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடா. இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை தான் தேவனை தேடணும் அப்படி இல்லை. தோத்திரம். தாவீது சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும். ஆமாம், அன்றாட பலியை நீக்குகிறவன் எழும்புவான் அப்படின்னு பார்க்குறோம். அவனை அந்தி கிறிஸ்துன்னு சொல்கிறோம். அப்போது அந்தி கிறிஸ்து எழும்புறதுக்கு முன்னால் அன்றாட பலி எழும்பும். அன்றாட பலி எழும்புனா தானே அன்றாட பலியை நீக்குகிறவன் எழும்புவான். அப்போ அன்றாட பலினா எல்லா நாளும் கர்த்தரை ஆராதிப்பது. அதைத்தான் நாம் எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். கற்பனை கெட்டாத எழுப்புதல் பூமியில் அதி சீக்கிரம் வரப்போகிறது. ஆமாம், நான் அடிக்கடி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் இதுதான், இந்த உலகத்தின் கடைசி தலைமுறையாக இருக்க முடியும். இனி ஒரு தலைமுறைக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல் எல்லாம் பார்த்தா, தேசத்தில் தேசங்களில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்த்தா, பாவம் தலைவிரிச்சு ஆடுவதை பார்த்தா, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், யுத்தங்கள், இவைகள் எல்லாத்தையும் நாம் கூட்டி கழித்து பார்த்தா, அதிசீக்கிரத்தில் மத்திய ஆகாயத்தில் மணவாளன் வரப்போகிறாரு. நம்ம சாக மாட்டோம். நம்ம சாகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்துடுவார். ஆமீன் சொன்னால் சோத்திரம். இல்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் முன்னாடி போங்க. விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம சேர்ந்து ஒன்றா அவரோட எடுத்துக்கொள்ளப்படலாம். நான் அப்படி நம்புகிறேன். ரொம்ப காலத்துக்கெல்லாம் இனிமேல் தள்ளி போகாது. அப்பா சீக்கிரம் வரப்போகிறாரு. அப்போ அதுக்கு முன்னால் அந்த அன்றாட பலி எழும்பும். எல்லா நாளும் ஆராதனை நடக்கும். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிடும். அப்படி ஒரு எழுப்புதலின் நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். ஸோ திங்கட்கிழமையாக இருந்தாலும் இத்தனை பேர் நீங்கள் கூடி வந்திருப்பதை எண்ணி நான் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் சமூகத்துக்கு வர்ற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் ஏமாத்துறதில்லை. இந்த இரவுக்கான நன்மையை திருப்தியாக உங்களுக்கு தந்து உங்களை அனுப்புவார். என்னை அன்போடு கூட அழைத்த அன்பு மகள் கிறிஸ்டி அவர்களுக்காக நன்றி. கர்த்தர் மகளை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்ரியாவுக்காக, குடும்பத்திற்காக நன்றி. உங்களோடு இந்த நாளில் நிற்க கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நம்மோடு தேவன் பேசுவாராக. ஆமே. இந்த சொல்கிற ஆமேனா கொஞ்சம் சத்தமாக சொல்லலாம். என்னமோ என் மேலே உங்களுக்கு ரொம்ப வருத்தம் மாதிரியும், தெரியாதனமாக கூட்டத்துக்கு வந்துட்ட மாதிரியும், விருப்பமே இல்லாமல் உட்காந்துருக்கிற மாதிரியும், ஆமேனை யோசித்து சொல்கிற மாதிரியும்
ஒரு சிலர் ரொம்ப சோகமாக இருக்காங்க, தோத்திரம். இல்லை தூரமாக இருக்கிறவங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரில, தோத்திரம். அதனால் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமாம், இ மைனர் பிடிக்கலாமா? இ மைனர், சரி. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா, என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன், நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா, என் தேவா. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா. பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீ போதுமே. பரிசுத்தர் நீரே பாரில் வந்ததால் பாவங்கள் பறந்தோடுதே. பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீ போதுமே. பரிசுத்தர் நீரே பாரில் வந்ததால் பாவங்கள் பறந்தோடுதே. பரலோகில் நான் சேர வழியானீரே, என் ரட்சகா, என் தேவா, என் ரட்சகா, என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன், நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். நிழல் தேடி அலைந்தேன், நிழலா நீர் தேவா, நிதம் உம்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீர்தானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நிழல் தேடி அலைந்தேன், நிழலா நீர் தேவா, நிதம் உம்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீர்தானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நீரன்றி யாருண்டு நான் பாடி மகிழ, ரட்சகா, என் தேவா, என் ரட்சகா, என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன், நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா, என் தேவா. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா, என் தேவா. தகப்பனே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். நீர் சர்வ சக்தி உள்ள கர்த்தர், எங்களோடு பேசும். இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சத்தம் எங்களை உயிர்ப்பிக்கும்படி புறப்பட்டு வரட்டும். வார்த்தைகளை தடை பண்ண எத்தனைக்கும் எந்த அந்தகார வல்லமையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள், கட்டுப்பாட்டுக்குள் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 26வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 26வது அதிகாரம். தோத்திரம். நான் சில வசனங்களை படிக்கிறேன். 26வது அதிகாரம், 27ஆம் அதிகாரத்திலிருந்து 2 வசனம் வாசிப்பேன். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்கள். 26லிருந்து 2 வசனங்கள். தோத்திரம்.
57வது வசனமும் 58வது வசனமும். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடு உட்கார்ந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 27வது அதிகாரத்தை திருப்பிக்கலாம். அதில் 2 வசனம் நான் படிக்கிறேன். 31, 32 வசனங்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தோத்திரம். நான் இப்படி கொஞ்சம் இறங்கிக்கலாமா? தேங்க்யூ சோதரா. ரொம்ப தூரமாக நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்படி வந்துட்டேன்னா நல்லாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே 2 சீமோனை பற்றி படிக்கிறோம். 26ஆம் அதிகாரத்தில் ஒரு சீமோன் பேதுரு சீசன் 3 வருஷமாக இயேசுநாதர் தோத்திரம் சீசன். இந்த பேட்டரி புதுசாக தானே கொடுத்தீங்க, கண்ணுக்கு தெரிகிறத எடுத்து போட்டுறக்கூடாது, சரிதானா? புதுசாக நாளை காலையிலையும் புதுசு, நாளைக்கு சாயங்காலமும் புதுசு. அல்லேலூயா. ஆமாம், என் தொண்டை எனக்கு ரொம்ப முக்கியம், நீங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தோத்திரம். ஆமாம், நல்லா கொஞ்சம் சத்தம் வருதே அப்படிங்கிறதுக்காக பேட்டரியை தூக்கி யாருக்குமே கொடுத்துடாதீங்க. தோத்திரம். ஒரு ஆராதனை முடிஞ்சுன்னா அந்த பேட்டரியை காலி பண்ணிடுங்க. தோத்திரம். தொண்டை போயிடும். அல்லேலூயா. இந்த பார்த்தீங்களா, பேட்டரியில் ஏதோ பிரச்சனை. தோத்திரம். சரி, வாழ்க. கவனிங்க. ஒருத்தன் 3 வருஷம் இயேசுநாதர் கூடவே இருந்த சீசர்களில் பிரதானமானவன். தோத்திரம். முக்கியமானவன். என்ன பாருங்க, யோகம் வரும். அல்லேலூயா. சரி, நான் இயேசுவை சுமக்கிற கழுத. தோத்திரம். உடனே அங்கே பார்க்குறீங்க, அவரை நான் பார்த்துக்கிறேன். தோத்திரம். என்ன பாருங்க, ஒருத்தன் சீசன் 3 வருஷம் கூட இருந்தவன் சீமோன் பேதுரு. 26வது அதிகாரத்தில் அவரை பற்றி படிக்கிறோம். 27ஆம் அதிகாரத்தில் ஒரு சீமோனை பற்றி படிக்கிறோம். அவன் சிரேனே ஊரானாகிய சீமோன். அவர் இவ்வளவு நாள் எங்க இருந்தாரு தெரில. 3 வருஷம் இயேசுநாதர் கூடவே இருந்தாரா தெரில. அப்படி குறிப்புகள் இல்லை. இயேசுநாதர் சிலுவையை சுமந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு கபாலஸ்தலம் கொல்கதா என்கிற மேட்டுக்கு. அந்த நேரத்தில் அந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் அங்கே வருகிறான். அந்த நிகழ்வு எழுதப்பட்டிருக்கிறது. 3 வருஷம் இயேசுநாதர் கூட இருந்தவங்க, அற்புதத்தை பார்த்தவங்க, அற்புதத்தை ருசிச்சவங்க, கூட கணக்கில் அப்பத்தை தின்னு தீத்தவங்க. தோத்திரம். கூடவே இருந்த டிக்கெட்டுக. இப்போ இயேசுநாதரை பிடிச்ச உடனே, சிலுவை பாடுகள் அவருக்கு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சிதறி ஓடி போனார்களாம். நாம் பொழைச்சா போதும், நாம் நல்லா இருந்தால் போதும், நமக்கு ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது, நமக்கு ஒரு சேதமும் வந்துடக்கூடாது அப்படின்னு எல்லா பேரும் ஓடிட்டான். கூடவே இருந்தவங்க, நல்ல பிரசங்கம் கேட்டாளுங்க, நல்ல அற்புத அடையாளங்களை பார்த்தாளுங்க, எல்லாம் ஓடிட்டாங்க. அதில் சீமோன் பேதுரு தூரத்தில் நின்று அவருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத வேடிக்கை பார்க்குறான். இந்த அதிகாரத்தில் தான்
நாம் படிக்கிறோம், குறிப்பாக 69ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது 3 முறை இயேசுவை மறுதலிக்கிறான். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் கூட நான் இல்லை. தோத்துறான், நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நான் அவர் கூட இருந்த ஆள்லாம் இல்லை, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, எனக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு மறுதலிக்கிறான். தூரமாக நிற்கிறான், தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்குறான். ஆனால் 27ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற சிரேனே ஊரானாகிய சீமோன் பக்கத்தில் வந்து சிலுவைக்கு அருகில் வந்து சிலுவையை தூக்கி சுமக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. தூரம் நிற்கும் சீமோன், சீமோன் பேதுரு, ஆமென் சொல்லுங்க. தூக்கி சுமக்கும் சீமோன், சிரேனே ஊரானாகிய சீமோன். தூரம் நிற்பவரா தூக்கி சுமப்பவரா? அதுதான் இன்றைக்கு என் பிரசங்கம். அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவை தியான கூட்டங்கள் இல்லையா, தோதரான். ஆமாம், ஆனாலும் அதை பேஸ் பண்ணி தான் ஆவியானவர் நம்ம கூட பேசுவார். சிலுவை அப்படின்னாலே பாடு. இயேசு நமக்காக சிலுவையில் நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டாரு. அந்த சிலுவையில் கிறிஸ்து மாத்திரம் அன்றைக்கு ஜீவனை தராமல் இருந்தால் இன்றைக்கு நாம யாரும் இங்கே இல்லை. பிதாவை நெருங்கும் ஸ்லாக்கியம், ரட்சிப்பு, கிருபை, வரங்கள், நித்திய ஜீவன், பலன், அபிஷேகம், ஆசீர்வாதம், உயர்வு, மேன்மை, ஐஸ்வர்யம், செழிப்பு, பரலோக பாக்கியம், இது எல்லாத்துக்குமே அஸ்திபாரம் சிலுவை. மத்தேயுல 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அப்போ நமக்கும் சிலுவை என்கிற ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. பாடுகள் இல்லாமல், உபத்திரவங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கட்டில், மெத்தை, படுக்கை அல்ல. தோதரான், உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். மனுஷனா இருந்தா பிரச்சனை இருக்கும், ஆமீன் சொல்லுங்க. பிரச்சனையை அனுபவிக்கிறவன் தான் மனுஷன். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு யாராவது சொன்னா அவன் மனுஷனே இல்லை. அல்ல சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்க, ஊழியத்தில் ஒரு பிரச்சனை கூட இல்லை பாஸ்டர். நான் சொல்லுவேன், யோ அது ஊழியமே இல்லை. தோத்துறான், நீங்கள் இன்னும் ஊழியம் செய்யலை. என்ன பேச்ச காணா? வீட்டில் எம்பிட்டு பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் எம்பிட்டு பிரச்சனை, புருஷனால மனைவிக்கு பிரச்சனை, மனுஷனால கணவனால மனைவிக்கு பிரச்சனை, மனைவியால கணவனுக்கு பிரச்சனை, பிள்ளைகளால பெற்றவர்களுக்கு பிரச்சனை, பெற்றவர்களால பிள்ளைகளுக்கு பிரச்சனை. அல்லேலுயா. அப்படின்னா பாதிப்பு ஜாஸ்தின்னு அர்த்தம். தோத்துறோம். மருமகளால மாமியாளுக்கு பிரச்சனை, மாமியாளால மருமகளுக்கு பிரச்சனை, மாமியானாலே பிரச்சனை. அல்லேலுயா சொல்லுங்க. அப்படி ஆயிப்போச்சு. பாடுகள், உபத்திரவம், நெருக்கம் அப்படிங்கிறது நம்ம லைஃபோட பின்னி பிணைஞ்சது. ஆனால் நாம் பாடுகளை ஜெயிப்போம், உபத்திரவங்களை ஜெயிப்போம். ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. இயேசு இந்த பூமிக்கு வந்ததே பாவத்தில் பாடுகளில் வாழ்கிற மக்களை மீட்டெடுப்பதற்காகத்தான். ஆண்டவர் இந்த பூமியில் மனுஷனை படைக்கும் போது பாடுகள் இல்லாதவனாத்தான் படைச்சார். ஏதேன்கிற தோட்டத்தில் வச்சார். ஏதேன்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஆமா, சந்தோஷமா அவனை வச்சிருந்தார், மகிழ்ச்சியா வச்சிருந்தார். சேட்டை, கொலஸ்ட்ரால், தோத்துறான், கொழுப்பு, ஆண்டுடைய வார்த்தையை மீறி பிசாசோட ஆலோசனைக்கு என்னைக்கு மனுஷன் இடம் கொடுத்தானோ அன்னைக்கே சகலத்தையும் தொலைச்சிட்டான். பாடுகளும், உபத்திரவங்களும், வேதனைகளும், கண்ணீரும், பாவமும், சாபமும், மரணமும், வியாதியும் மனுஷ வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவர் பாவியை நேசிக்கிறவர் இல்லையா?
மனுக்குலம் எப்படியாயிலும் அந்த பாடுகளிலிருந்து வெளில வரணும், மீண்டும் மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும், நித்திய ஜீவனை கொடுக்கணும், ஆசீர்வாதத்தை கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்திற்காக ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம், தேவகுமாரனின் ரத்தம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்படுவதற்கு அவர் தம் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தோத்திரம் இன்னைக்கு மனு குலத்தை பாவத்தில் இருந்து மீட்டிருக்கிறது, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. அதோட ஆண்டவர் நின்றுள்ள அந்த சிலுவையின் நற்செய்தி, அந்த சிலுவையின் பாடுகளை குறித்த செய்தி, சுவிசேஷம் முழு உலகத்திற்கும் போய் சேரணும். அவரை அறியாதவர்கள் எல்லாரும் அவர் அறியணும், எல்லாரும் அந்த சிலுவைக்கு கீழே வரணும், சிலுவையின் நிழலுக்கு கீழே வரணும். அப்போ அவங்க வாழ்க்கையில மீட்பு விடுதலை நிச்சயம் என்பதை உணர்ந்தவராக அவர் சீசர்களை பார்த்து சொன்னார். பரலோகத்துக்கு ஏறி போகும்போது மத்திய 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீங்கள் புறப்பட்டு போய், நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், சகல ஜாதிகளையும் சீசர் ஆக்குங்கள். ஆமெனா? அல்லேலூயாவா? ஆண்டவருக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். 1 தீமோத்தேயு 2:4 அதை படிக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். சிலுவை வீணா போகக்கூடாது, சிலுவையின் ரத்தம் வீணா போகக்கூடாது, சிலுவையில் அவருடைய விலை கிரயம் வீணா போகக்கூடாது. அது எல்லா மனுஷருக்கும் போய் சேரணும், எல்லா மனுஷரும் மீட்கப்படணும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். பாண்டிச்சேரியே கர்த்தரை ஆராதிக்கிற பட்டணமா மாறணும். நாம பிறந்திலிருந்து ஆண்டவரை அறிஞ்சு வந்துட்டோமா? இல்லை, நாமளும் பாடுகளுக்குள்ளோ உபத்திரவங்களுக்குள்ள கண்ணீருக்குள்ள தான் வாழ்ந்தோம். நமக்காக யாரோ ஒருத்தரை தேவன் பயன்படுத்தினார், யாரோ ஒருத்தர் வடித்த கண்ணீர், யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து சொன்ன சுவிசேஷம், நமக்காக பட்ட பாரம், நமக்காக அவர்கள் வடித்த கண்ணீர் பிரயாசம் தான் இன்னைக்கு நம்மளை ஆண்டுடைய பிள்ளையா மாத்திருக்கு. சுவிசேஷத்தை சொன்ன உடனே ஏத்துக்கிட்டோமா? உடனே ஏசுநாதர்கிட்ட வந்துட்டோமா? இல்லையே. நாம் யாருன்னு நமக்கு தெரியாதா? ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் 20 வருஷம் ஆனதுக்கு பிறகு கூட இப்போ கூட ஆண்டவர் சொல்கிறத அப்பப்போ கேட்க மாட்டாம தானே வாழ்கிறோம், தோத்துறோம். அப்போ அன்னைக்கு சொன்ன உடனேவா சுவிசேஷத்தை ஏற்றிருப்போம்? வேணான்னு தான் சொல்லியிருப்போம். ஆமாம், ஏசுவா ஏசு வேலை இல்லை இவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். சுவிசேஷம் சொல்ல வந்தவங்களை கூட சிலர் நல்ல வார்த்தையில், சில கெட்ட வார்த்தையில் திட்டியிருப்போம், தோத்துறோம். இப்படிலாம் தான் இருந்தோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை முன்குறித்த முன்குறிப்பு மாறலை. எவர்களை முன்குறித்தாரோ அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ நம்மளை முன்குறிச்சிட்டாரு. அதனால இன்னைக்கு நம்மளை அழைச்சு சபையில கொண்டு வர்றதுக்கு யாரோ ஒருத்தரை பயன்படுத்தினார்ல, அது மாதிரி நம்மை பயன்படுத்தி நம்ம மூலமா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை சிலுவையின் நிழலுக்கு கீழே கொண்டு வர தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். என் பிரசங்கத்தை கேட்குற நீங்க யாருமே சாதாரணமானவங்க இல்லை. உங்களை ஆண்டவர் சும்மா அழைக்கல, ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் இல்லை. அவங்களை பயன்படுத்துவார், இவங்களை பயன்படுத்துவார். நோ 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 நோ. அவர் ரட்சித்த எல்லாரையும், எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் எல்லாரையும் பயன்படுத்தணும். எல்லார கொண்டும் ஆமா சிலுவையின் அன்பு ஜனங்களுக்குள்ள கடத்தப்படணும். நம்முடைய சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், நம்ம தெருவு, நம்ம கிராமம், நம்ம பட்டணம், நம்ம தேசம் முழுசும் கர்த்தரை அறியணும். இது ஒன்றுதான் பிதாவின் சித்தம், இது ஒன்றுதான் சிலுவையின் நோக்கம். இருக்கிறீங்களா? ஆமேனா? ஏன் நம்ம ஜெபத்தை கேட்கிறாரு? ஏன் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு? ஏன் நமக்கு நன்மை செய்யறாரு? வியாதியை சுகமாக்குறாரு, கடன் பாரத்தை மாத்துறாரு, வீட்டை கட்டி கொடுக்குறாரு, காரை வாங்கி தர்றாரு, கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, பிள்ளை ஊட்டிகளை கொடுக்கிறாரு. எல்லா நன்மைகளையும் ஏன் செய்யறாரு? அவருக்கும் ஒரு சுயநலம் இருக்கு. அல்ல சொல்லுங்க அப்பா, அப்படி சொல்றத தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. அந்த சுயநலமே உலகமே ரட்சிக்கப்படணுங்கிற பிறர் நலம்தான். அல்ல சொல்லுங்க அப்பா.
அவருக்கு வேற என்ன சுயநலம் இருக்க போகுது? அல்ல சொல்லுங்க. நம்ம ஆசீர்வாதமா இருந்தா தானே பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை பார்த்துட்டு ஆஹா இவங்க கும்பிடுற இயேசு பெரியவர்ரா அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவரை நம்புவான், அவன் சர்ச்சுக்கு வருவான். அப்படிங்கிறதுனால கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. இருக்கீங்களா? சில சமயம் நமக்கே டவுட்டா இருக்கும். தோத்துறோம், கண்டமானுக்கு ஆசீர்வதிக்கிறாரா நம்மளை? தோத்துறோம், இந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம பாத்திரமே இல்லை, ஆனாலும் ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு நினைப்போம். ஏன் தெரியுமா? எப்படி ஆகிலும் போய் சுவிசேஷத்தை சொல்லி 10 பேரை சர்ச்சு கூட்டு வருவோன்னு பார்க்குறாரு. அது நடக்க மாட்டேக்கு. தோத்துறோம். அதனால அழைச்சி வேற நம்மளை சர்ச்சுக்குள்ள வச்சுட்டாரா, உள்ளங்கையில வரைஞ்சி வேற தொலைச்சிட்டாரா, நம்மளை யூஸ் பண்ணாமலும் இருக்க முடியாதா? அவர் நம்மள மாதிரி வேற கிடையாதா? அவர் மிகுந்த அன்புள்ளவர் வேறையா? அதனாலதான் என்ன பண்றாரு, நீ போய் சொல்லி 10 பேரை உள்ள கூட்டு வரணும் பார்க்க, அது நடக்க மாட்டேங்க. சரி விடு, உன்னை கண்டமானைக்கு ஆசீர்வதிக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கும் போது ஆகிலும் எழுத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் பார்ப்பான், சே இவங்க நல்லா இருக்காங்களே, கஷ்டப்பட்டவங்க இன்னைக்கு சூப்பரா இருக்காங்களே. அதுக்கு காரணம் கண்டிப்பா இவங்க பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போறாங்கல்ல, அந்த ஆண்டவர் தான். அந்த அண்ணன் சொல்ல மாட்டாரு, அந்த அக்கா சொல்ல மாட்டாரு, ஆனா உண்மை அந்த ஆண்டவர் தான் அவங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. அவங்க கூப்பிடலாட்ட என்ன, நாமளா வாயிலும் சர்ச்சுக்கு போவோம்னு நம்ம ஆசீர்வாதத்தை பார்த்துட்டாகிலும் அவங்க சர்ச்சுக்கு வரட்டும்னு தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் சாமி. ஏதாவது புரியுதுங்களா? அல்லேலூயாவா? சில சமயங்கள் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னு நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ஷன்ல இருக்கிறோம்னு நினைச்சிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அதான் கிருபை. எப்படி ஆகிலும் அவர் மனுக்குலத்தை மீட்டெடுக்க, ஆத்துமாக்களை தன்வசமா ஈர்த்து கொள்ள சித்தமா இருக்கிறாரு. யாரையும் பயன்படுத்துவாரு. எனக்கு ரொம்ப வயசாயிருச்சே அப்படின்றீங்களா? 30 லட்சம் இஸ்ரவேல் மக்களை விடுதலை ஆக்குறதுக்கு ஒரு 80 வயசு கிழவனை தான் பயன்படுத்தினாரு. அது யாரா? மோசே. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஈசாக்குங்கிற சந்ததி அந்த பூமியில கொண்டு வர்றதுக்கு ஒரு 90 வயசு கிழவியை தான் பயன்படுத்தினாரு. அது யாரா? சாராள். அவ புருஷன் ஆபிரகாம் 100 வயசு கிழவன். ஆமீன். அடுத்த வாரம் சொல்றீங்களா? ஆளுகளை பாரு. என் வாதம் என்னவென்றால், கணம் கோட்டார் அவர்களே, ஈசாக்குங்கிற ஒரு சந்ததி இந்த பூமிக்கு வரணும். அது தேவ திட்டம். இருந்துட்டு போட்டோம். அந்த ஈசாக்கோட அப்பா பேர் ஆபிரகாம், அம்மா பேர் சாராள்னு இருக்கணும். இருந்துட்டு போட்டோம். அவர் தெய்வம் இருக்கட்டும். என் கேள்வி என்னன்னா, ஒரு 30 வயசு ஆபிரகாம், ஒரு 25 வயசு சாராள், யங் கப்பிள், தோத்துறேன், ஒரு இளம் தம்பதி செலக்ட் பண்ணி அவங்க மூலமா ஈசாக்குங்கிற ஒரு பிள்ளைய டெலிவரி பண்ண வச்சிருக்கலாம்ல. 30 வயசு ஆபிரகாமையும் 25 வயசு சாராளையும் அப்படி செலக்ட் பண்ணி அவங்க மூலம் ஒரு பிள்ளைய பிறக்க வச்சு ஈசாக்குன்னு அவனுக்கு பேரை வச்சு அப்படியே அவர் திட்டத்தை நிறைவேற்றி இருக்கலாம்ல. 90 துரத்தணுமா? அவ என்ன உடுங்கன்றா? யாரு? சாராளம்மா. ஆனா ஆண்டவர் நீதான் 90லையும் துரத்திட்டு போய் கர்ப்பம் செத்து போனவளை கர்ப்பத்தை பலப்படுத்தி அந்த கர்ப்பத்துக்குள்ள ஈசாக்க வச்சு இந்த பூமிக்கு டெலிவரி பண்ண வச்சாரா இல்லையா? அப்ப அதெல்லாம் எதுக்காக அப்படி பைபிள் எழுதி வச்சிருக்காரு? அவருக்கு 90 பிரச்சனை இல்லை, அவருக்கு 100 பிரச்சனை இல்லை, அவருக்கு 80 பிரச்சனை இல்லை, அவருக்கு நானும் பிரச்சனை இல்லை, நீயும் பிரச்சனை இல்லை, யாரும் பிரச்சனை இல்லை. நம்மளை பயன்படுத்துவார். நம்ம மூலம் அவர் திட்டம் இந்த உலகத்தில் நடந்தே தீரும். எழுப்புதல் மலர்ந்தே
இந்தியாவில் என்னென்னமோ மலரும்னா என்ன பேச்ச காணோம்? அலையில சொல்லுங்க. இந்தியாவில் ஏதேதோ மலர முடியும்னா தந்திரத்தாலே, எந்திரத்தாலே, மந்திரத்தாலே. தந்திரத்தாலே எந்திரம், 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 மந்திரம், மந்திரம், மந்திரத்தால இப்போ இந்தியாவில் ஒன்று மலர முடியும்னா அபிஷேகத்தாலே, சிலுவையாலே, இயேசுவின் இரத்தத்தாலே, சபையாலே, தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனத்தாலே எழுப்புதல், எழுப்புதல் மலரும். இருக்கீங்களா? அவருக்கு மீன் பிடிக்கிற சீமோனை குறிச்சும் ஒரு திட்டம் உண்டு. அவருக்கு சிரேனே ஊரானாகிய சீமோனை குறிச்சும் ஒரு திட்டம் உண்டு. அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லார குறிச்சும் திட்டம் உண்டு. ஆனா நீ தூரம் நிற்கிறையா, தூக்கி சுமக்கிறையா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இருக்கீங்களா? சீமோன் பேதுரு, அவனை குறிச்சு ஆண்டவருக்கு திட்டம் இல்லையா? எவ்வளவு பெரிய திட்டம் அவனுக்கு தெரியாது. அவன் மத்தேயு 4 அதிகாரத்தில் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். 19 வசனத்தில் அவன் அழைக்கிறாரு, இது முதல் உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன். தோத்துறான். ஒருவேளை அன்னைக்கு அவனுக்கு அது புரியாம இருந்திருக்கலாம். என்னடா மனுஷனை பிடிப்போன்றாரு அப்படின்னு. தோத்துறான். அவன் மீனை பிடிச்சிட்டு இருந்தவன், படிப்பறிவு இல்லாதவன், கடல் தான் அவனுக்கு உலகம், அதிலே தான் வாழ்ந்தவன். அவனை மனுஷனை பிடிக்க போறேன் உன்னை வச்சுன்றாரு. அன்னைக்கு அவனுக்கு புரியாம இருந்திருக்கலாம். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பெந்தெகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் மேல ஊற்றப்பட்ட போது 14 வசனத்தில் எழும்பி நிற்கிறான், பிரசங்கத்தை தொடங்குறான். பார்த்தா 41 வசனத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் நினைச்சிருப்பான், ஆத்தாடி இப்ப தாண்டா விளங்குது. அந்த சொத்திர கடற்கரையில் வச்சு சொன்னாரு உன்னை மனுஷனை பிடிக்கிறவளாக்குவேன்னு, இதுதான் போல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா 3000 பேர்ரா, ஆத்தாடி சோத்திரம். நான் இன்னைக்கு வரைக்கும் பொறாமப்படுற ஒரே பிரசங்கம் பேதுரு பிரசங்கம் தான். ஒரே பிரசங்கம் 3000 சரண்டர். நம்ம 3000 பிரசங்கம் பண்றோம், ஆனா 4 தூங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் ஒத்த பிரசங்கத்தில் 3000 பேர் அதோட நின்றுல, இவர மாதிரி நடந்துகிட்டே இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அதோட நின்றுல தோத்துறான். அடுத்து 4 அதிகாரம் 4 வசனம் படிச்சா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 5000 பேர் மனம் திரும்புறான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் 38 வசனத்தில் 36, 37, 38 வசனங்கள்ல பார்த்தா ஐனேயா அப்படிங்கிற தோத்திரம் ஒரு திமிர்வாதக்காரன அவன் படுக்கையில் இருந்து எழுப்புகிறான். லித்தா ஊரிலும் சாரோன் ஊரிலும் இருந்தவர்கள் எல்லாரும் கர்த்தரிடமாக திரும்பினார்கள். 2 ஊர், மிகப்பெரிய பட்டணம். டோட்டல் 2 பட்டணமும் கர்த்தர் பக்கமா திரும்புது. பேதுரு போற இடமெல்லாம் ஜனங்கள் மனம் திரும்புறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா இதுதான் பேதுருவை குறித்து தேவன் வச்சிருந்த திட்டம். 1000ங்களை திருப்புகிறவன். சொல்லுங்க அந்த வார்த்தைய. அற்புதங்களை சாதிக்கிறவன், அஞ்சாமல் பிரசங்கிக்கிறவன். இதுதான் பேதுருவை குறிச்ச தேவனுடைய திட்டம். 1000ங்களை திருப்புகிறவன். திருப்புனானா? அவன் மூலம் 1000ங்கள் ரட்சிக்கப்பட்டுச்சா? படிப்பறிவே கிடையாது சார், பேக்ரவுண்ட் கிடையாது சார், ஃப்ரண்ட் ரவுண்டும் கிடையாது, பேக்ரவுண்டும் கிடையாது. அவனை வச்சு 1000ங்களை கர்த்தர் தேவ ராஜ்யத்தின் பக்கம் நினைச்சாரு, திருப்புறாரு. நம்மளை குறிச்ச தேவ திட்டம் என்ன நினைக்கிறீங்க? ஏசாயா 60:22 சின்னவன் சிறியவன்
பலத்த ஜாதியாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் இதை நடப்பிப்பேன். நீங்க யாராவனாலும் இருங்க, உங்களை குறிச்ச தேவ திட்டம் ஆயிரங்களை திருப்புவது. உங்க மூலம் ஆயிரங்கள் அசைக்கப்படும், ரட்சிக்கப்படும். நான் கிராமத்தில் பிறந்தவங்க, கிராமத்தில் வளர்ந்தவங்க. தோத்துறா சின்ன வயசுல எல்லாம் ஓட்ட டவுசரை போட்டுக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருப்பேன். தோத்துறா ஆனா பின்னால பஞ்சர் ஒட்டி இருப்பேன். தோத்துறா நாங்கெல்லாம் வளரும்போது டவுசர் ஓட்டையா இருந்தாலும் பஞ்சர் ஒட்டிக்கிடுவோம். இப்ப எல்லாம் நல்லா இருக்கிற டவுசரை ஓட்டையாக்கிட்டு சுத்துறாங்க. தோத்துறா இன்னும் சொல்ல போனா ஓட்டையா இருக்கிற டவுசரை தான் காசு கொடுத்து வாங்குறாங்க. இவங்களை எங்க கொண்டு போய் வைக்கனே தெரிய மாட்டேங்குது. வித்தியாசமா இருக்காங்க. அன்னைக்கு நாங்க சின்ன ஓட்டையா இருந்தா கூட பஞ்சர் ஒட்டிடுவோம். தோத்துறா அதை போட்டுக்கிட்டு சில சமயம் இடுப்பில் நிற்காது, அப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டே தான் ஓடுறது, விளையாடுறது, எல்லா வேலையும். அன்னைக்கு எங்கள் ஊருக்கு மேலே அப்படி ஏரோப்ளேன் பறக்கும். ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டுக்கிட்டு, ஏலே நம்ம ஊருக்கு மேலே ஏரோப்ளேன் பறக்குதுரோய் அப்படின்னு டவுசரை தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஏரோப்ளேனை விரட்டிக்கிட்டே ஓடுவான். ஊருக்கு வெளியில் வரைக்கும் விரட்டிட்டு போயிடுச்சுரா, இனி எப்போ வருதுன்னு தெரிலடாய், வாங்கடா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஏரோப்ளேனை விரட்டிட்டு வந்தாள். நான் டவுசர் போட்டு. ஆனா எனக்கு தெரியாது, அதே ஏரோப்ளேன்ல ஒரு பட்டணம் இல்ல பல பட்டணம், ஒரு மாநிலம் இல்ல பல மாநிலம், ஒரு தேசம் இல்ல பல தேசம். நான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு அன்னைக்கு ஓட்ட டவுசரை போட்டு ஓடும்போது எனக்கு தெரியாது. நான் 18 வயசுல இருக்கும்போது தான் ரசிக்கப்பட்டேன். நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி பயங்கர கொலஸ்ட்ரால். தோத்துறேன் கொழுப்பு. தோத்துறேன் சேட்டை, வீட்டுக்கு அடங்க மாட்டேன், அப்பா அம்மாவுக்கு அடங்க மாட்டேன், பின்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு வால். தோத்துறேன் அதை நறுக்கலாம்னு வாத்தியாரெல்லாம் முயற்சிப்பாரு, எஸ்கேப்பு. தோத்துறான் சொந்த பந்தமெல்லாம் வரட்டும், எஸ்கேப்பு. தோத்துறான் கடைசியில் அந்த வாழை வெட்டினது ஏசுனாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 18 வயசுக்கு முன்னாடி எனக்கு பேர் செல்ல பேரே தருதல. தோத்துறான் ஊருக்கு அடங்காதது, உருப்படாதது, இப்படித்தான் என்ன திட்டி, இப்படித்தான் செல்லம்மா என்ன கூப்பிடுவாங்க. காரி துப்பி இருக்கிறாங்க என் கண்ணுக்கு முன்னால. பட் ஐ டோன்ட் நோ, எனக்கு அன்னைக்கு தெரியாது. யாருக்குமே பயன்படாதவன் அப்படின்னு பேர் வாங்கின என்ன பல ஆயிரங்களை திருப்புகிறவனா, பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமானா என்ன கர்த்தர் பயன்படுத்துவார் அன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு பயன்படுத்துறாரு. யூஸ்லெஸ்ஸான பாத்திரம் என்னத்தான் பயன்படுத்துறாரு. கிராமத்தில் பிறந்து கிடந்த என்னத்தான் பயன்படுத்துறாரு. ஒரு சோத்து பருக்கினுடைய அருமை தெரிஞ்சு வளர்ந்த என்னத்தான் பயன்படுத்துறாரு. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. என் பிரசங்கத்தை உங்க ஒவ்வொருத்தரை குறிச்சும் தேவனுக்கு மகிமையான திட்டம் இருக்கு. நீங்க ஆயிரங்களை திருப்புகிற பாத்திரம். டோன்ட் ஃபர்கெட், மறந்துடாதீங்க. உங்க மூலம் பல ஆயிரங்கள் ஆசீர்வதிக்கப்பட போது. என்ன பேச்சக்கான வயசானவர்களுக்கெல்லாம் நம்ப முடியாது. ஆமா, மைக்க பிடிச்சா என்ன வேணாலும் பேசுறது. நான் இப்போவோ பிறகு வந்துட்டு கிடக்கேன், இனி போய் நான் 1000க்கு பயன்பட போகிறேன்னா வந்தால் நான் இடுப்பு வலி சரியாக போகும்னு ஒரு பிரசங்கம் பண்ணானா, வயிற்று வலி சுகமாகும்னு ஒரு வார்த்தை சொன்னானா போவான். நான் இல்லாமல் என்னமோ சிறைனையில் ஆரம்பித்தான், சீமோனில் போகிறான், அப்புறம் சிலுவன்றான், அப்புறம் நீ 1000ன்றான். ஒரு கழுதையும் புரிய மாட்டேங்க. அல்லையா சொல்லுங்க. அப்போ வயசாயிடுச்சுன்னா நீங்க யூஸ்லெஸ்ஸா? உங்களை யார் சொன்னா? நான் ஒன்று சொல்லட்டுமா? எங்க அம்மா 1989 அல்சர் வியாதி முத்தி போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி மாசக்கணக்காக ட்ரீட்மெண்ட்டு, பல ஆயிரங்கள் செலவு, ஆப்ரேஷன் வரைக்கும் போய் ஃபெயிலியரு. கடைசியில் டாக்டர் நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு 6 மணி வரைக்கும் தான் அவங்களுக்கு டைமு அப்படின்னு 24 மணி நேரம் டைம் குறிச்சிட்டார். இன்னைக்கு சாயங்காலம் சொல்கிறார்,
24 மணி நேரம் தான் அவங்க உசுரோடு இருப்பாங்க. காலையில் ஆம்புலன்ஸ் வச்சு அவங்கள கொண்டு போயிடணும் வீட்டுக்குன்னு சொல்லிட்டார். 89ஆம் வருஷம். அப்போ நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன். எங்கள் அப்பா தள்ள அடிச்சுட்டு அழுகிறாரு. சொந்த பந்தங்களுக்கெல்லாம் தந்தி அடித்தாச்சு. காலையில் ஆம்புலன்ஸ் வச்சு எங்கள் அம்மா கொண்டு போகணும் ஆஸ்பத்திரியிலேருந்து. அந்நேரம் போல் டாக்டர் சொல்லிட்டு போனாக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு 5:30 மணி இருக்கும். 2 பேர் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க. 2 பேர். அவங்க யாருன்னா இந்த வியாதியஸ்தர்களுக்கெல்லாம் போய் இயேசுநாதரை பற்றி சொல்லி ஜெபம் பண்ணுறவங்க, சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்க. அவங்க 2 பேர் வந்து எங்கள் அப்பா அழுகிறத பார்த்துட்டு, டாக்டர் அப்படித்தான் சொல்லுவார், இயேசுநாதர் உயிர் உள்ளவர், உங்கள் மனைவிக்கு இயேசு உயிர் கொடுப்பாரு அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு சொல்லி தள்ள கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா மனசுக்குள்ளே சொன்னாங்களாம், ஆண்டவரே நீர் உண்மையான தெய்வமாக இருந்தா இன்னைக்கு எனக்கு உசுரை கொடுங்க ஆண்டவரே. நானும் என் கணவரும் என் 2 பிள்ளைகளும் உமக்காக வாழுவோம் ஆண்டவரே, உமக்காக ஊழியம் செய்வோம் ஆண்டவரே, நாங்களும் 10 பேருக்கு உங்களை பற்றி சொல்லுவோம் ஆண்டவரே அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டுனாங்களாம். வேண்டிட்டு அப்படியே படுத்த படுக்கையாக இருந்திருக்கிறாங்க. ஒரு 12:30 மணி 1 மணி ராத்திரி நேரம் தோத்துறோம். அரை தூக்கத்தில் இருந்திருக்காங்க. சொப்பனம் பார்க்குற மாதிரி இருந்துச்சான். அவங்க கட்டிலுக்கு பக்கத்தில் இயேசுநாதர் வெள்ளை வஸ்திரம் தரித்து நிற்கிற மாதிரி தெரிஞ்சதான். தலையில் கை வச்சுட்டு மகளே நீ சுகமாயிட்டேன்னு மறைஞ்சிட்டாராம். எங்கள் அம்மா சுகமாயிட்டாங்கங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே எங்கள் அப்பா ஊழியக்காரர் ஆயிட்டாரு, எங்கள் அம்மா ஊழியக்காரமாக ஆயிட்டாங்க, நான் பாஸ்டர் ஆயிட்டேன், என் தம்பி பாஸ்டர் ஆயிட்டான், எனக்கு 2 பயலுக, அதில் மூத்தவன் பாஸ்டர் ஆயிட்டான். அல்லே சொல்லுங்க அப்பா. 2வது ஆள் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கான். அல்லே சொல்லுங்க அப்பா. என் தம்பிக்கு 2 பிள்ளைங்க, அது 2மே ஊழியந்தான். அல்லே சொல்லுங்க. என் 2 பிள்ளைகளும் ஊழியந்தான். என்ன ஒரு வருத்தம் 2ஓட நின்று வச்சு. அல்லே சொல்லுங்க அப்பா. 4 இருந்தா 5 இருந்தா 6 இருந்தா எல்லாத்தையுமே ஊழியத்துக்கு கொடுத்துருந்துருக்கலாம். என்ன பேச்சக்கானா? இப்போ என்ன சொல்ல வர்றேன், எங்கள் அப்பா மூலம் நிறைய ஜனங்கள் கர்த்தருக்குள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க. என் தம்பி ஊழியத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. என் ஊழியத்தில் தோத்துறான். நான் ஒரு ஊரில் தங்குறவன் இல்லை, ஊர் ஊரா ஓடுறவன். எத்தனையோ ஆயிரங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. இந்த 2 நாள் மீட்டிங்கை முடிச்சுட்டு நாளைக்கு ராத்திரி இங்கிருந்து கிளம்பி புதன்கிழமை காலையில் எனக்கு மலேசியா ஃப்ளைட்டு. தோத்துறான். இதுதான் என்னுடைய ஊழியம். போவேன் வருவேன் போவேன் வருவேன் போவேன் வருவேன் இப்படியே தான். அல்லையே சொல்லுங்க அப்போ. இப்போ நான் என்னத்துக்கு சொல்ல வர்றேன், இப்போ எங்கள் மூலமாக பல ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கு. எங்கள் அப்பா ஊழியத்தின் மூலம், என் தம்பி ஊழியத்தின் மூலம், என் ஊழியத்தின் மூலம், என் பையனும் ஊழியம் செய்கிறான். பலர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, பல ஆயிரங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆனால் இந்த கிரெடிட்டு ஒரு 2 பேர் வந்து எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சுவிசேஷம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க லிஸ்ட்ல போய் சேரும். அவங்க யாரு தெரில, அவங்க எங்க இருக்காங்க தெரில, அவங்க உயிரோட தான் இருக்காங்களா தெரில, எதுவுமே தெரில. ஆனா ஒருவேளை என்ன மாதிரி அவங்க ஊரெல்லாம் போய் பேசாதவங்களா இருக்கலாம், என்ன மாதிரி பல ஆயிரங்களுக்கு முன்னால நிக்காதவங்களா இருக்கலாம். பட் என்ன கர்த்தருக்குள்ள கொண்டு வந்த பெருமை அவங்களைத்தான் சேரும். என் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்த பெருமை அந்த 2 பேரை தான் சேரும். அதனால வயசை காரணம் காட்டாதீங்க, உங்க பலவீனத்தை காரணம் காட்டாதீங்க. உங்களை ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார். உங்க மூலம் எழும்புகிற நபர்களை பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதங்களா கர்த்தர் மாற்ற போறார். தேவ திட்டத்தில் நீங்க விலையேற பெற்றவர்கள். பேதுரு ஆயிரங்களை திருப்புகிறவன். அதுதான் அவனை குறிச்ச தேவனுடைய திட்டம். பேதுரு அற்புதங்களை சாதிக்கிறவன். அதுதான் அவனை குறித்து தேவனுடைய திட்டம். 5:15 படிக்கிறோம். அவன் நிழல் பட்டு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அவன் நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் எல்லாம் சுகமாவாங்களாம். அலங்கார வாசல்ல அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் உட்கார்ந்திருந்த சப்பானிய நஸ்ரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொல்றான். பல வருஷமா 40 வயதிற்கு மேற்பட்டவன், தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்தவன பேதுருவின் மூலம் கர்த்தர் அற்புதமாய் எழுப்பினார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு ஐனேயாவை
திமிர்வாதக்காரனா இருந்தவனை எழுப்பினார். அதே 9 அதிகாரம் 40 வசனத்துல தபித்தாளே எழுந்துரு, மரித்த சடலத்தை உயிரோடு எழுப்பினார். இருக்கீங்களா? அல்லேலூயாவா? இதுதான் பேதுருவை குறிச்ச தேவனுடைய திட்டம். உங்களை குறிச்சு என்ன குறிச்சு தேவனுடைய சொல்லுங்க. அல்லேலூயாவா? எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, எனக்கு ஒரு சுகம் கிடைக்குமா அப்படின்னு நாம ஏங்கிக்கிட்டே இருக்கோம். நோ 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 நோ. நம்ம மூலம் பல ஆயிரங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. நாம எனக்கான எனக்கு யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா, எனக்கு யாராவது எண்ணெய் பாட்டில் ஜெபிச்சு கொடுப்பாங்களா, நான் யாருக்கிட்டையாவது இப்படி கழுத்தை தலையை நீட்டிக்கிறலாமா, இப்படின்னே வாழ்ந்து 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 கடைசியில் செத்து போயிடுறது. ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் 25 வருஷம் ஆனாலும் பாஸ்டர் என்னை கண்டுக்க மாட்டார், பாஸ்டர் என்னை பார்க்க மாட்டார், பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ண மாட்டார், அவங்களனா ஜெபம் பண்ணுவார், அவங்கள்னா மகுது. ஆமாம், இப்படி சொல்லி சொல்லி செத்து கடைசியில் நரகத்து போயிடுவோம். அடுத்த ஆளை குறை சொல்லி அப்புறம் பரலோகம் போக முடியும். அல்லேலூயாவா? இன்னும் 25 வருஷம் விசுவாசி டிவி பெட்டிக்குள்ள மண்டே விடுது. சோதரம் அவர் அங்கிருந்து டச் பவர் அப்படின்றாரா, உடனே டிவி பெட்டிக்குள்ள மண்டே டச் பவர். நான் என்ன சொல்றேன், டிவிலையும் பவர் இருக்கு, ஏதாவது ஷாக்குக்கு அடிச்சிட போகுது. அல்லேலூயா? புதுசா என்ன முறைக்கிறீங்க? இல்லை சொல்லுங்க அப்பா. புதுசாக வர்றவங்களுக்கு பரவாயில்ல, 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் விசுவாசியும் எனக்கு யாராவது ஜாமண மாட்டாங்களா, ஜாமண மாட்டாங்க என்ன ஜாமண மாட்டாங்களா? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். என் நாமத்தினால பிசாசுகளை நவமான பாசிகளை சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை என் நாமத்தினால் வியாதியசு மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் இலவசமாய் பெற்றீர்கள். இலவசமாய் வசனம் மட்டும் தெரியும். அல்லேலூயா? நம்மள அற்புதங்களை சாதிக்கிறவர்களா கர்த்தர் அழைச்சிருக்கிறார். இதுதான் நம்மளை குறிச்ச தேவனுடைய திட்டம். 1 ஆயிரங்களை திருப்புகிறவன், 2வது அற்புதங்களை சாதிக்கிறவன். ஆமென். 3வது அஞ்சாமல் பிரசங்கிக்கிறவன். யார் பேதுரு? யார் பேதுரு? ஆண்டவரே இந்த பக்கம் சொல்ல மாட்டாங்கப்பா, நான் போட்டு கொடுத்துருவேன் ஜாக்கிரதை. தோத்துறான். ஆமா, ராத்திரிக்கு தனியா கவனிச்சிருவார் உங்களை. தோத்துறான். இப்ப சொல்றீங்களா இல்லையா? அஞ்சாமல் பிரசங்கிக்கிறவன். ஆண்டவரே சொன்னாங்கண்ணா பாருங்கப்பா, சொன்னவங்கள மட்டும் ஆசீர்வதிங்கப்பா, சொல்லலைன்னா ஒரு 6 மாசத்துக்கு அப்படியே விட்டுருங்கப்பா. இது எனக்கும் அவருக்கும் உள்ள டீலிங். அல்லையிலே சொல்லுங்க. நான் உசுரை கொடுத்து பேசுவேன்னா ஒரு சைஸா முறைச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்களாம், ஆசீர்வதிக்கப்படுவாங்களாம். வாய்ப்பில்லை ராஜா, ராஜாத்தே வாய்ப்பில்லை ராஜாத்தே. தோத்திர கூட மாட வந்தால் தான் ஆசீர்வாதம். என்னமோ முன்னாடி 10 பேர் 100 ரூபா வாங்கின மாதிரி இவங்க மட்டும் ஆமேன் ஆமேன்றாங்க. உங்களுக்கு காசு கிடைக்கலையா? நாளைக்கு வேணா ஏற்பாடு பண்ணலாமா? ஆளுகளை பாரு. தோத்திரம் பிரசங்க நேரம் அப்படியே பரவசமா இருக்கணும். அல்லேலூயா? பேதுருவை குறிச்ச தேவன் நோக்கம் என்ன? 1 ஆயிரங்களை திருப்புகிறவன், 2வது அற்புதங்களை சாதிக்கிறவன், 3வது அஞ்சாமல். அபிஷேகம் பெற வரைக்கும் அவன் பயப்படுறவன் தான். பொம்பளையாளுக்கு பயந்தான், வேலைக்காரிக்கு பயந்தான், மறுதளிச்சான், எல்லாம் சரிதான். ஆனா பெந்தெகோஸ்தே நாள்ல அபிஷேகம் மேல வந்ததுக்கு பிறகு எவனா இருந்தா எனக்கு என்ன? அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. என் மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நான் மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன், அதிகாரிக்கு பயப்பட மாட்டேன், எவனுக்கும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2:14 எந்திரிச்சு நிக்கான், பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்றான். ஆயிரக்கணக்கான பேர் அங்க இருக்காங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவன் வசனத்தை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்களில் 3000 பேர் அன்றைய தினம் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போ 3000 பேர் சேர்த்துக்கப்படலாங்கன்னா நான் கேட்குறேன், 3000 மட்டுமா வந்திருப்பான்? தோத்துறான். அதை தாண்டி வந்திருப்பான், அதில் 3000. அப்போ அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் ஒரு எழுப்புதல் பிரசங்கியார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் பேசிட்டு இருக்கும்போதே ஆள் எழும்பி எழும்பி போகும். தோத்துறோம். அது ஒரு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? நல்லா வருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
ஸ்தோத்திரம். மணி 8:30 தான் ஆகுது. ஆமேனா 9 மணி வரைக்கும் பேச சொல்லியிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். 9 மணிக்கு போகலாம். சரி, கர்த்தர் நல்லவர். சிஸ்டர் ஓடியே போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவங்களுக்கு என்ன அவசரமோ அவங்களுக்கு தான் தெரியும். ஸ்தோத்திரம். கவனிங்க. எது அதுதான் ஸ்தோத்திரம். அங்க 4 அதிகாரத்தில் அதிகாரிகள் மிரட்டுறாங்க, ஆசாரியர்கள் மிரட்டுறாங்க. 4:19 அப்போஸ்தலர் 4:19 அப்போஸ்தலர் 5:29 இந்த 2 வசனத்தை குறித்து வச்சுக்கோங்க. இந்த 2 வசனத்திலையும் பேதுரு சொல்றான், ஸ்தோத்திரம், தேவனுக்கு பயப்படுவோமா மனுஷனுக்கு பயப்படுவோமா? தேவனுக்கு செவி கொடுப்போமா மனுஷனுக்கு செவி கொடுப்போமா? தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ? அல்லேலூயா சொல்லுங்க. 5:29 போடுங்க. 5:29 போடுங்க. ஸ்தோத்திரம். வசனம் போடுறாங்களே, சீக்கிரம் போடுங்க. ஸ்தோத்திரம். நம்ம போட சொன்னா போட மாட்டாங்க, சும்மா இருந்தா கூட போட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அவங்க நாளைக்கு போடுவாங்க, என்ன போட்டாங்க. அதற்கு பேதுரு மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியம். அப்ப இவன் அதிகாரிக்கு பயப்படல, மனுஷனுக்கு பயப்படல. இவனை குறித்து தேவ திட்டம் அச்சமின்றி பிரசங்கிக்கிறவன். நம்மளை குறித்து தேவ திட்டம் இந்த உலகத்தில் எதற்கும் பயப்படாத கூட்டம். மனுஷனுக்கு பயப்பட மாட்டோம், வியாதிக்கு, தரித்திரத்துக்கு, உலகத்துக்கு, அதிகார வர்க்கத்துக்கு, மந்திரவாதத்துக்கு, பில்லி சூனியத்துக்கு. இதுதான் நம்மளை குறித்து தேவனுடைய திட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப வாங்க, பேதுருவை குறித்து ஆண்டவருக்கு 3 விதமான திட்டம். ஒன்று ஆயிரங்களை திருப்புகிறவன், இன்னொன்று அற்புதங்களை சாதிக்கிறவன், மூன்றாவது அச்சமின்றி பிரசங்கிக்கிறவன். ஆனால் இவனோ சிலுவைக்கு தூரமாக நிற்கிறான். நல்ல சொல்லுங்க. அப்போ இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன், அவனை பற்றி வேதம் நமக்கு வேற எதுவுமே என்ன செய்யலைங்க, சொல்லலை. அவனை பற்றின சரித்திரங்கள் நமக்கு எதுவும் இல்லை. ஒருவேளை அவனை கர்த்தர் பயன்படுத்தி இருந்திருக்கலாம், அவனை கர்த்தர் பெரிய ஆளா வச்சிருந்திருக்கலாம். நமக்கு குறிப்புகள் பைபிள்ல இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா சீமோன் பேதுருவை குறித்து நமக்கு பைபிள்ல நல்ல குறிப்புகள் இருக்கு. நல்லா கவனிக்கணும். எந்த குறிப்புகளுமே சொல்லப்படாத சிரேனே ஊரானாகிய சீமோன் தூக்கி சுமந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஆனா இவ்வளோ பெரிய அசாத்தியமான ஊழியங்களை செய்த இந்த பேதுருவோ தூரமாய் நின்றான். அல்லேலூயா சொல்லுங்க. ஹலோ, நீங்க எப்படி இன்னைக்கு சபை எப்படி? ஸ்தோத்திரம். நம்மளை குறித்து தேவன் பெரிய பெரிய திட்டத்தோட காத்திருக்கிறாரு. பெரிய பெரிய ஸ்தோத்திரம் எதிர்கால திட்டங்களை நம்மளை குறித்து உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனால் நாம் எங்க நிக்கிறோம்? சிலுவையை தூக்கி சுமக்கிற சீமோனா இருக்கிறோமா, இல்ல சிலுவையை விட்டு தூரம் போகிற சீமோனா இருக்கிறோமா? தூரத்தில் நிக்கிற அனுபவம். நிறைய பேர் சர்ச்சில் அப்படித்தான் வருவாங்க, ஆனா தூரத்திலே இருந்துக்குருவாங்க. பேதுரு ஏரியாவுக்குள்ளதான் இருக்கான். அவனுக்கு அங்க இயேசுநாதர் இங்கிருந்து தெரிகிறாரு. அவர் என்ன பேசுறாங்க, அவர் என்ன திட்டுறாங்க, முள்முடிய அடிக்கிறாங்க, தோத்துறோம் சவுக்கால அடிக்கிறாங்க, எல்லாம் இங்கிருந்து பார்க்கான். அப்படி ஃபீலிங் வேற. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஆனா அப்படி இன்னொரு ஆளுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டே, அதுல ஒரு பொம்பளை வந்து சொல்றா, நீ அந்த குறுப்புல இருந்த ஆள் மாதிரியே இருக்கிய, நீ சொல்ற ஆளு யாருன்னு எனக்கு தெரியாது. இல்ல 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 இன்னொரு பொம்பளை ஆள் வர்றா, தோத்துறான், நீ அந்த குறுப்புல இருந்த ஆளு தான், ஏமாத்துற நீ, தோத்துறான். உடனே இவன் கோப்புரான சத்தியமா சொல்றேன், தோத்துறான், நான் அவரு கூட இல்லவே இல்லை. அப்புறம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டான். ஏய், உன் பேச்சு ஒத்து போகுதுப்பா, உன் ஸ்லாங்கு ஒத்து போகுதுப்பா, அவர் மாதிரியே பேசுறப்பா நீ அப்படின்னா, தோத்துறான் சபிக்க தொடங்குறானா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா சத்தியத்தை நிறுத்திவிட்டான், இப்போ சபிக்கிறான். அப்பதான் நம்மளை நம்புவாங்கன்னு, தோத்துறான் கோமாளி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ
அவர் இருக்கிற வட்டத்துக்குள்ளதான் இருக்கான், ஆனா தூரமா இருக்கான். இன்னைக்கு நிறைய பேர் சபைக்குள்ளதான் இருக்காங்க. பாஸ்டர் கண்ணுக்கு தெரிறாரு, சபை கண்ணுக்கு தெரியுது, சபையின் தரிசனம் தெரியுது, சபையின் திட்டம் தெரியுது, சபையின் காரியம் தெரியுது, சத்தியம் தெரியுது, தேவனுடைய பாரம் தெரியுது, சிலுவை தெரியுது, சிலுவையின் அவசியம் தெரியுது, எல்லாம் தெரியும். பேதுருக்கு ஒண்ணுமே தெரியாதா? இதுக்கு முன்னாடி இதை பத்திலாம் ஆண்டவர் சொல்லலையா? எருசலேமுக்கு போவோம், என்ன பிடிப்பாங்க, என்ன சிலுவையில் அடிப்பாங்க, நான் இப்படி பாடுகளில் சுமந்தே ஆகணும், இது பிதாவானவருடைய திட்டம், இதுக்காகத்தான் அனுப்பப்பட்டு வந்தேன் அப்படின்னு எல்லாத்தையும் ஏற்கனவே விலாவரியா சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் அறிஞ்சவன், எல்லாத்தையும் கேட்டவன், எல்லாத்தையும் பார்த்தவன். ஆனா இப்போ சம்பந்தமே இல்லாத மாதிரி. ஹலோ, இருக்கீங்களா? ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரலாம், நம்மளை தான் சொல்றாரோ. டவுட்டே இல்லை, உங்களை தான் சொல்றேன். அல்லையா சொல்லுங்க. இந்த நானா இருக்குமோங்கிற டவுட் வந்துச்சுனாலே கன்ஃபார்மா நீங்க தான். அல்லையா சொல்லுங்க. ஒரு இன்வால்மெண்ட்டே கிடையாது சர்ச்சில். நிறைய பேர் பாட்டு நேரமாக இருக்கட்டும், காணிக்க நேரமாக இருக்கட்டும், சாட்சி நேரமாக இருக்கட்டும், அப்படியே கடப்பாறையை முழுங்கின மாதிரி உட்காந்துருக்கிறது. பாட்டா பாடுங்க, கையை தட்டுங்க, காணிக்க போடுங்க, தசமாக தாருங்க, ஊழியதோ அவங்க செய்வாங்க, உபவாசம் அதோ அவங்க போடுவாங்க, ஆசீர்வாதம் அதை மட்டும் எனக்கு போடுங்க. உன்னை போடுவாரு, உன்னை டேய் ஸ்டான்லி கண்ட்ரோலா பேசுறா. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஏதாவது புரியுதா இல்லையா? கூட கூட தின்னவங்க சீமோனை சொல்றேன், கூடவே இருந்து தின்னவன் சீமோ, அற்புதத்தை பார்த்தவன். இதுல ஒரு நாள் வேற அவனுக்கு ஆசை, நான் கடல் மேல் நடக்கணும். அல்லே சொல்லுங்க. அப்பா ஒருவேளை 4 பேருக்கு முன்னால நான் தான் பெரிய ஆள்னு காட்டணும்னு நினைச்சானோ, அப்படி 4 கேஸ் சபையில் இருக்கும். நான் சீனியரு, நான் ரொம்ப முக்கியமான ஆள், என்னை 10 பேர் பார்க்கணும், எனக்கும் பாஸ்டர் மாதிரியே பாட வரும், அதாவது இயேசுநாத மாதிரியே கடல் மேலே நானும் நடப்பேன். அல்லையா சொல்லுங்க. அது மாதிரியே சில ஆள், நானும் பாஸ்டர் மாதிரியே நினைச்சுவேன், பாடுவேன், நானும் அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி எனக்கும் திறமை இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, எல்லாம் அப்படியே காட்டுறது, பெருமையா தன்னை காட்டிக்கிறது, பெரிய ஆள் மாதிரி தன்னை காட்டிக்கிறது. ஆனா தொத்திரம் தரிசனம், தேவ திட்டம், சபை, கத்தருக்கு எடுத்த காரியம்னு வரும்போது துண்டா அவன் அதம். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் அப்படி இப்படி இருந்திய, இப்போ அவர் சிலுவை முன்னால நிக்கிறாரு. அவர் அங்க தோத்திரம் பிரதான ஆசாரியன், அங்க வந்திருக்கிறவன் அத்தனை பேரும் தோத்திரம் அவரை காயப்படுத்திட்டு இருக்கிறான், அப்படி இப்படி பேசிட்டு இருக்கிறான். உனக்கு அப்பம் தோத்திரம் ஹல்லேலூயா ஒன்றுமே பண்ணல. சிலருக்கு சபையினுடைய தரிசன திட்டங்களை சொல்லும் போது ஒரு ஃபீலிங்குமே இருக்காது. ஆனா ஆசீர்வாதத்தை பத்தி மட்டும் சொல்லு, ரிசீவ். ஓ ரிசீவ். அப்பா பாப்பா 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 என்ன பாப்பா 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 தேவ திட்டம், தேசம் ரட்சிக்கப்படணும், தேவனுக்காக எழுமணும், சிலுவையை சுமக்கணும், தோத்திரம் சாட்சியா வாழணும். ஆசீர்வாதமான பிரசங்கம் வந்தா ரிசீவ். ஓ ஃபயர். ஹல்லேலூயா. டச்சிங் டச்சிங் டச்சிங். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை தருவார். எஸ் ஹல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஓ ரப 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 ரப. ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். குதிரா குதிரா மேல குதிரா மேல குதிரா. சோர் ராஜா. அதுக்கு நான் மட்டும் அவ்வளவு, நான் இயேசுவின் பிள்ளை. ஓஹோ ஓஹோ. ஹல்லேலூயா. ஆனா சிலுவை, பாடு, கடினம், உபதேசம், உபவாசம், அர்ப்பணிப்பு, பிரதிஷ்டை, சாட்சியின் வாழ்க்கை, பரிசுத்தம்,
ஊழியம் அப்படின்னு பிரசங்கம் வந்தா உங்களுக்கு தான் நினைக்கிறேன் தோத்துறேன். இல்லையா? அதுக்கு வேற யாராவது வருவான், ஒருத்தன் சிறைனா ஊரான் வருவான், அவன் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு போவான், அவன் அது அவனுக்கு தான், எனக்கு கிடையாது. கண்டிச்சு ஒரு பிரசங்கம் பண்ண முடியல. பொறாமையை மாற்று. பொய் பேசுகிறாய், கோபப்படுகிறாய், புருஷனை அடிக்கிறாய், சண்டை போடுகிறாய், மனைவியை அடிக்கிறாய், மாம்சத்தில் வாழ்கிறாய் அப்படின்னா போதும். போன வாரம் ஆசீர்வாதமான பிரசங்கம் வந்த போன கையெல்லாம் தட்டி அல்லேலூயா என்ன பிரசங்கம் பாஸ்டர் கிளப்பிட்டார். ஆனால் இந்த வாரம் நம்மளை கண்டிச்சு பேசுகிற மாதிரி வந்த உடனே ஆமாம் பிரசங்கம்மா பிரசங்கம் எவ போட்டு கொடுத்தான்னு தெரியலையே. அவ சொல்லியிருப்பாளோ இவ சொல்லியிருப்பாளோ, விசிட்டிங் போயிருப்பாரு அவ ஊதியிருப்பா, இல்லாட்ட உபாசபத்துக்கு வந்தவ அவ சொல்லி கொடுத்துருப்பா. அதை கேட்டுக்கிட்டு நம்மளை குத்துற மாதிரியே பேசுகிறாரு. நான் என்ன கேட்கேன், குத்துற மாதிரியே பேசுகிறாருன்னா உங்ககிட்ட மேட்ரு இருக்கிறது உண்மை தானே? ஏன்னா வேற யாருக்கு அது குத்துலையே, உனக்கு மட்டும் குத்துதுன்னா மேட்ரு வாங்கிட்ட இருக்கீங்களா? தூரம் போகிறோம் அல்லையா சொல்லுங்க. பாரத்தோடு யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம். மோசே பாரத்தோடு இறங்கி வர்றான். இஸ்ரவேல் மக்களுடைய மீட்புக்காக, இஸ்ரவேல் மக்களுடைய ரட்சிப்புக்காக. அவன் பெரியவனான காலத்தில் சகோதரத்தில் போய் எப்படியாகிலும் என் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கிடணும்னு வர்றான். நடந்தது என்ன? அவன் சகோதரர் அவனுக்கு சப்போர்ட்டா இல்லை, இஸ்ரவேலர் அவனுக்கு சப்போர்ட்டா இல்லை, அவனுக்கு விரோதமாக எழும்புறாங்க. பார்வோன் வரைக்கும் விஷயம் போகுது. இப்போ 15ஆம் வசனத்தில் 16ஆம் வசனத்தில் அவன் பயந்து எகிப்தை விட்டே ஓடிட்டானா, மீதியான் தேசத்துக்கு ஓடிட்டானா. அல்லையா சொல்லுங்க. அப்போ மீதியான் தேசத்துக்கு, இன்னொரு தேசத்துக்கே ஓடிட்டான். தரிசனத்தை விட்டு தூரம் போயிட்டான். பல மைல்கள், பல மைல்கள். இன்றைக்கும் தோத்துறோம். தேவனுக்காக சாதிக்க அழைக்கப்பட்டிருக்கிற நாம, தேவ திட்டத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிற நாம, நம்மளை குறித்து உள்ளங்கையில மிகச்சிறந்த திட்டத்தை தேவன் வரைஞ்சு வச்சிருக்கிறார். சபையை விட்டுட்டு, தரிசனத்தை விட்டுட்டு, தேவ திட்டத்தை விட்டுட்டு, அழைப்பை விட்டுட்டு, ஜெபத்தை விட்டுட்டு, தேவ உறவை விட்டுட்டு, ஆலயத்தை விட்டுட்டு, ஆலயம் கூடி வர்றதை விட்டுட்டு தூரம் போறோமே. ஏதேனிலே தேவனுடைய உறவுக்குள் இருந்த ஆதாம் தேவனை விட்டு தூரம் போயிட்டான். அவர் வந்து தேடுறாரு. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஆதாமே எங்க இருக்கிறாய்? உன்னோடு உறவாட நான் வந்திருக்கிறேன், பேச நான் வந்திருக்கிறேன், எங்க இருக்கிற? தூரம் போயிட்டான். மோசே தேவனுடைய அழைப்பை விட்டு, தரிசனத்தை விட்டுட்டு தூரம் போயிட்டான். மீதியான் தேசத்துக்கு 40 வருஷம் போய் லாக் ஆயிட்டான், தூரம் போயிட்டான். யோனா புறப்பட்டு நினிவேவுக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னா, 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகி, கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி, தர்சீசுக்கு போற கப்பல்ல ஏறி தூரம் போறான், தூரம் போறான். யோனா யோனா போனா தூரமா. ரூத்து புத்தகம் 1ஆம் அதிகாரம், நகோமி குடும்பம் பெத்லகேமை விட்டுட்டு தாங்க பொழைச்சுக்கிறதுக்காக, தாங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக தான் புருஷனையும் பிள்ளைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு மோவாப் தேசத்துக்கு தூரமா போயிட்டா. பெத்லகேமை விட்டுட்டு போயிட்டா. மோவாப் அருவருப்பான தேசம், கர்த்தர் அருவருக்கிற தேசம். அங்க போயிட்டா குடும்பமா. நடந்தது என்ன? புருஷனும் அவுட்டு, 2 புள்ளையும் அவுட்டு. அல்லேலூயாவா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் ஆபிரகாமோட சேர்ந்து நானும் தரிசனத்தில் சேர்ந்து வருவேன், தேவ திட்டத்தில் சேர்ந்து வருவேன், இணைஞ்சு வருவேன் அப்படின்னு வந்த லோத்து ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தோத்துறான், ஆபிரகாமை விட்டு பிரிந்து தூரம் போயிட்டான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது?
அல்லேலூயா சொல்லுங்க. ஆதாம் தூரம் போயிட்டான், லோத்து தூரம் போயிட்டான், மோசே தூரம் போயிட்டான், நகோமி குடும்பம் தூரம் போயிடுச்சு, யோனா தூரம் போயிட்டான். இளையகுமாரன் லூக்கா 15 அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம். தகப்பன்றிருந்து வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி, ஏன் அந்த சீசர்கள் எங்க போனா? அவங்கள தேடி கண்டுபிடிங்க. நான் எதுக்கு சுமக்கணும்? எனக்கா கூட கூட அப்பம் கொடுத்தாரு, என்னையா கடல் மேல நடக்க வச்சாரு, எனக்கா அற்புதம் செஞ்சாரு அப்படிலாம் அவன் கேள்வி கேட்கலங்க. இயேசுநாதர் சிலுவையை சுமக்கிறது எனக்கு கிடைச்ச பாக்கியம். இந்த சிலாக்கியத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன். சீமோன் பேதுரு இல்லையா? சிரேனே ஊரா நான் இருக்கிறேன். அந்திரேயா இல்லையா? நாத்தான்வேல் இல்லையா? கூட இருந்த 12 பேர் இல்லையா? எல்லாம் ஓடிட்டானா? நான் இருக்கிறேன்னு ஒருத்தன் வர்றான். ஆண்டவர் சொல்றார் இல்லையா, ஏசாயா 6:8, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்? அல்லேலூயா சொல்லுங்க. என் காரியமா யார் போவா? எனக்காக யார்? உனக்காக நான் வர்றேன், உன் வீட்டுக்காக நான் வர்றேன், உன் தேவைக்காக நான் வர்றேன், உன் ஜெபத்தை கேட்க நான் வர்றேன், உன்னை ஆசீர்வதிக்க நான் வர்றேன், உன்னை விடுதலையாக்க நான் வர்றேன், உன் வியாதியை சுகமாக்க நான் வர்றேன். எனக்காக நீ வர மாட்டியா? அப்படி எனக்காக வந்தாலும் உன்னை தரித்திரனா வைக்க மாட்டேன், ஆயிரங்களை திருப்புகிறவனா வைப்பேன், அற்புதங்களை சாதிக்கிறவனா வைப்பேன், அஞ்சாமல் பிரசங்கிக்கிறவனா வைப்பேன். உன்னை அப்படித்தான் பயன்படுத்த போறேன். நீ ஏன் விலகி போற? நீ ஏன் தூரம் நிக்கிற? யாரை பார்த்து தூரம் நிக்கிற? மனுஷ பயம், மாம்ச விருப்பம். ஆமா, அம்மாவும் போயிட்டா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மனுஷ பயம் சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தைய சத்தமா சொல்லுங்க. மனுஷ பயம், மாம்ச விருப்பம். மத்தேயு 26 அதிகாரத்தில் பேதுரு தூரமா நின்னதுக்கு காரணம் மனுஷ பயம். நம்மளும் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஆள்னு தெரிஞ்சா இயேசுவுக்கு கிடைக்கிற தண்டனை நமக்கு நெஞ்சிரும் கிடைச்சிரும். அவரை உபத்திரவப்படுத்துற மாதிரி நம்மளையும் உபத்திரவப்படுத்துருவாங்கன்னு அந்த மனுஷனுக்கு பயந்தான். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் அவன் தூரமா போறான்ல, தன்னோட கூட கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிட்டு கடற்கரைக்கு போறான்ல, மாம்ச விருப்பம். சொரு சொரு சொரு. மீனை பிடிக்கணும், சமைக்கணும், திங்கணும், தோத்துறோம். இல்லைன்னா மீனை பிடிச்சி விற்று பழைய மாதிரி சம்பாதிக்கணும், பணம், ஆசை. ஸோ அதான் சொன்னேன், மாம்ச விருப்பம். இந்த 2 விஷயம் தான் நம்மளை தேவனை விட்டு தூரப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷ பயம், சூழ்நிலைக்கு பயப்படுற பயம், தேவைக்கு பயப்படுற பயம், உலகத்துக்கு பயப்படுற பயம், அதிகார வர்க்கத்துக்கு பயப்படுற பயம், ஏதோ ஒண்ணுக்கு பயப்படுற பயம் நம்மளை தேவனை விட்டு தூரப்படுத்தும். 2வது, தேவனை தாண்டி என் சுயம், என் மாம்சம் விரும்புகிற விருப்பம். அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தின் இச்சை அது தேவனை விட்டு தூரப்படுத்துது. ஏன் சர்ச்சுக்கு வர மாட்டோம்? ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி, கல்யாணம், காதுகுத்து, கர்மாந்தரம், போனா பிரியாணி 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 பிரியாணி. பிரியாணி தின்னதே இல்லை. நான் முறைச்சா நான் பாயிண்டை நிறுத்துறவங்க கிடையாது, எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட் பேசுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எந்த வாரங்கள் ஃபங்க்ஷன் 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 இப்படியே போய்கிட்டு இருந்தா உன் லைஃப்ல ஒண்ணுமே ஃபங்க்ஷன் ஆகாம போயிடும். அல்லேலூயாவா? கொரோனா வந்துச்சா உலகத்துல? வரலையா? உங்களுக்காக இன்னொருக்கா வரணும் போலையா? கொரோனா வந்துச்சா? லட்சக்கணக்கில் செத்தாங்களா? நாம செத்தமா? சாகலையில? உசுரோட வச்சாரா? என்னத்துக்கு? ஞாயிற்றுக்கிழமை கட்டடிக்கிறதுக்கா? சபையை விட்டு தூரமாக போகிறதுக்கா? ஆலயத்தை விட்டு தூரமாக போகிறதுக்கா? ஆராணி விட்டு தூரமாக போகிறதுக்கா? கொரோனாவில் நம்மளை போட்டு தள்ளாமல் உசுரோட வச்சாரு. இப்போ கொரோனா ஆண்டவர்கிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போங்க ஆண்டவர், நீங்கள் தான் தப்பு பண்ணிட்டீங்க. 2 சான்ஸ் கிடச்சிது, அழகாக போட்டிருந்துருக்கலாம். நான் கூட போனேன், பக்கத்து வரைக்கும் போனேன். நீங்கள் தான் குறுக்க வந்து நின்று வேணாம் வேணான்னு தடுத்துட்டீங்க. இப்போ கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க,
நாளைக்கே போடுறேன். ஏதாவது புரியுதா புரியல சார் மேடம்? இயேசுவா கொக்கவா? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. எனக்காக யார் போவார்? தூரத்தில் நிற்க நான் உன்னை அழைக்கல, என்னை தூக்கி சுமக்க, என் தரிசனத்தை தூக்கி சுமக்க, என் சித்தத்தை தூக்கி சுமக்க. ஆமெனா? அல்லேலூயாவா? 90 வயசுல ஒரு சாராளும் 100 வயசுல ஒரு ஆபிரகாமும் தேவ சித்தத்தை தூக்கி சுமக்க முடிஞ்சிச்சல சார். தூக்கி சுமந்தாங்கல்ல சார். எனக்கு சாராளம்மா இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஹர் so much. அவளை நினைச்சா நான் அழுதுருவேன். 90 வயசு சார். 90 வயசு. 10 மாதம் சுமக்கணும் சார். வாலிய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். வலி இல்லாமல் பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு வழி இருக்கான்னு கேட்கு. வலி இல்லாமல் பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு வழி இருக்கா? இப்பெல்லாம் ரொம்ப நூதனமாயிடுச்சு. பிரஷ், அதாவது கருத்தரிக்காம நான் கர்ப்பத்தில் பிள்ளைய சுமக்காம வேறொருத்தி மூலமா வாடகத்தாய் மூலமா பிள்ளைய பெற்று வளர்க்கலாமாங்கிற அளவுக்கெல்லாம் இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துட்டு. பொய் சொல்றேனா உண்மையே சொல்றேனா? 90 வயசு மேடம். இங்கே தாய்மார் இருக்கீங்கள, உங்களுக்கு நாங்கள் பேசிடலாம், பட் அந்த வலி உங்களுக்கு தெரியுமில்ல? 10 மாதம் சுமக்கிறது, பிரசவிக்கிறது எவ்வளோ பெரிய வலின்னு உங்களுக்கு தெரியுமில்ல? நல்ல பலனுள்ள வயசுலேயே 10 மாதம் சுமந்து பிரசவிக்கிறது அவ்வளவு வலியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும்னா 90 வயசு கிழவி. அதனால தான் என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்கன்றா. ஆனால் ஆண்டவர் உன் மூலம்தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா உன்னை நான் விடமாட்டேன்னு துரத்துனார். கடைசியில் ஒரு கட்டத்தில் சி சரண்டர் தோத்துறான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சி சரண்டர். 10 மாதம் தன்னை சரண்டர் பண்றா, தூக்கி சுமக்கிறா, பிரசவிக்கிறா. அப்படி தான் திட்டத்தை சுமக்கிற நபர்களை தான் இன்னைக்கு கர்த்தர் தேடுறாரு. நான் சொன்னேன் 1000ங்களுக்கு என்ன இன்னைக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாருன்னு. சும்மா இல்லை சார். என் மனைவி என் பிள்ளைங்களோட நான் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப குறைவு. எனக்கு தேவராஜ்யம், ஊழியம், சபை, பிரசங்கம், வார்த்தை, அதுதான் என்னை நம்பி என்னை அழைச்சிருக்கிறாரு. அவருக்காக எதையும் இழக்க நான் ஆயத்தம் அப்படின்னு நிற்க போய் தான் இன்னைக்கு பலருக்கு முன்னால் என்னை பலனை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. பணத்துக்காக, பெயருக்காக, புகழுக்காக, வருமானத்துக்காக, சம்பாத்தியத்துக்காக ஊழியத்துக்கு வந்தால் கொஞ்ச காலம் சோலி முடிஞ்சிடும். மணல் மேலே கட்டுற வீடு கொஞ்ச காலம் கூட நிற்காது. ஒரு மழை காற்று அடிச்சுன்னா காணாமல் போயிடும். வசனத்தில், வார்த்தையில், கண்மலையில், கற்பார மேலே நிற்கிற வீடு காலத்துக்கும் அசையாம என்னன்னைக்கும் நிற்கும். கர்த்தருக்காக நீங்க நிற்க முடியும்னா, கர்த்தரை சுமக்க இன்னைக்கு உங்களை அர்ப்பணிக்க முடியும்னா தோதுறோம். உங்களை 1000ங்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றுவார். உங்க மூலம் அற்புத அடையாளங்களை கர்த்தர் நடப்பிப்பார். அஞ்சாமல் ஓடுகிறவர்களா, பிரசங்கிக்கிறவர்களா உங்களை கர்த்தர் மாற்றுவார். நான் என் பிரசங்கங்கள் அடிக்கடி சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஐ நீட் டு ப்ரீச் த வேர்ட் ஆஃப் காட் இன் த பார்லிமெண்ட். இந்திய தேசத்தின் பாராளுமன்றத்தில் நான் பிரசங்கம் பண்ணுவேன், பண்ணணும். தட்ஸ் மை டிசையர் அண்ட் டெஸ்டினேஷன். அது என் விருப்பம், அது என் இலக்கு. எப்படி சொல்றீங்க? வாயால தான். சிறையிருப்பில், சிறைச்சாலையில் கிடந்த ஒரு யோசேப்பை பார்வோனுக்கு முன்னால நிறுத்தினாரா? மீதியான் தேசத்தில் கிடந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு 80 வயசு கிழவனை பார்வோனுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தினாரா? அல்லேலூயா சொல்றவங்கள மட்டும் ஆசீர்வதிங்க. பாபிலோன் சிறையிருப்பில் கிடந்த தானியேல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ஒரு நேபுகாத்து நேச்சாருக்கு முன்னால நிறுத்தினாரா? ஒரு பவுல் அப்போஸ்தலனை
ரோம பேரரசன் ராயனுக்கு முன்னால நிறுத்தினாரா? பேதுருவ அதிகாரிகளுக்கு முன்னால நிறுத்தினாரா? இத்தனை சாட்சி இருக்க. அவங்களெல்லாம் என் தேவன் நிறுத்த முடியும்னா என்னை நிறுத்துவார். உங்க வார்த்தையை சுமக்கன ஆயத்தம், உங்களை சுமக்கன ஆயத்தம், சிலுவையை சுமக்கன ஆயத்தம், உங்க திட்டத்தை சுமக்கன ஆயத்தம். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? நீங்க ஆயத்தம் சொன்னா உங்க மூலம் ஒரு ஈசாக்கு வருவான். ஒரு அற்புதத்தை நீங்க பாப்பீங்க. நடக்க சாத்தியமே இல்லாதது உங்க மூலம் நடக்கும். நீங்க சுமக்க ஆயத்தம் என்றால் அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல மோசே பயந்தான் தான். யாத்ராம 3 அதிகாரத்துல மோசே கர்த்தர் அழைக்கும் போது அவனுக்கு வயசு 80. 5 முறை அவனும் பேதுரு மாதிரியே தான் மறுதளிக்கிறான். பேதுருவாது மற்றவங்கள்ட்ட மறுதளிச்சான். ஆனால் மோசே கர்த்தர்ட்டே மறுதளிக்கிறான். என்னை விட்டுருங்க, நான் ஏமாத்துறோம், நான் திக்குவாயே, எனக்கு பேச்சு வராது, நான் போய் சொன்னாலும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, என்னை நம்ப மாட்டாங்க, வேற யாராவது அனுப்பிச்சிருங்க, ஆளை விட்டுருங்க அப்படின்னு திரும்ப 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 மறுதளிக்கிறான். டேய் சொன்ன பேச்சு கேள்றா. அல்லையா சொல்லுங்க. அப்போ நீ சொல்றதை கேட்க நான் இங்க வரல, நான் சொல்றதை கேட்கத்தான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உன் காரணங்களை தூக்கி குப்பையில போடு. தோத்துறா. நீ பலவீனன்னு எனக்கு தெரியும், நீ 80 வயசு கிழவன்னு எனக்கு தெரியும், உனக்கு பேச்சு வராதுன்னு எனக்கு தெரியும், நீ திக்குவாயன்னு எனக்கு தெரியும், நீ 90 வயசு கிழவின்னு எனக்கு, நீ பலவீனமான பாத்திரம்னு எனக்கு தெரியும். அதனாலதான் பேதுரு மறுதளிச்ச பிறகும், பேதுரு தோத்துறான் எங்க கடற்கரைக்கு போன பிறகும் அவனை தேடி அதே கடற்கரைக்கு திரும்பவும் கர்த்தர் வந்தார். யோவான் 21, 15, 16, 17 3 வசனங்கள்ல நீ என்னை நேசிக்கிறாயா, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. நீ மறுதளிச்சனால உன்னை விட மாட்டேன், நீ தூரம் போனதுனால உன்னை விட மாட்டேன், நீ விலகி போறதுனால உன்னை விட மாட்டேன். யோனா விலகி போனான் தான், விட்டாரா? தோத்துறோம். அல்லேலூயா சொல்லுங்க. மோசே வேணான்னு சொன்னான் தான், விட்டாரா? பேதுரு மறுதளிச்சான் தான், விட்டாரா? நீங்க தூரமா நின்னாலும் உங்களை அவர் விடுவதாக நீங்க அவருக்கு தேவை. அதைத்தான் இந்த முதல் நாள் கூட்டத்தில் சொல்றார். நீ எங்க நின்னாலும் நான் உன்னை விட போறது இல்லை, நான் உன்னை பலப்படுத்துவேன். பெந்தெக்கோஸ்தே நாளில் பேதுருவின் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றி அவனை பலப்படுத்தின மாதிரி உனக்கு வேண்டியதை உனக்கு கொடுத்து நான் உன்னை பலப்படுத்துவேன், உன்னை திடப்படுத்துவேன். எந்த மனுஷனுக்கு நீ பயந்தையோ அந்த மனுஷனுக்கு முன்னால உன்னை ஆச்சரியமா நிறுத்துவேன். எந்த ஆட்களுக்கு பயந்தையோ அதே ஆட்களுக்கு முன்னால, ஆயிரங்களுக்கு முன்னால உன்னை நிறுத்துவேன். உன் மூலம் அற்புத அடையாளங்களை செய்வேன். உன் மூலமா சத்துருவின் ராஜ்யத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன். நான் உன்னை பயன்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. தூரம் நின்றது போதும், தூக்கி சுமக்க எழுந்து வா. எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். தூரம் நின்ற நாட்கள் போதும், தூக்கி சுமக்க எழுந்து வா. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசியிருக்கிறாரு. நீ ஆயிரங்களை திருப்ப அழைக்கப்பட்ட பாத்திரம், நீ அற்புதங்களை சாதிக்க அழைக்கப்பட்ட பாத்திரம், நீ அஞ்சாமல் எனக்காக பிரசங்கிக்க ஊழியம் செய்ய அழைக்கப்பட்ட பாத்திரம். உங்க எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்த போறாரு. நீங்க ஏதோ ஒன்று நினைச்சு பயப்படுறீங்க, உலகம் உங்களை நினைச்சு பயப்பட போகுது. சாத்தான் உங்களை பார்த்து பயப்பட போறான், வியாதி உங்களை பார்த்து பயப்பட போகுது. நீங்க போய் நின்னா அங்க அற்புதம் நடக்கும், வியாதிகள் சுகமாகும். ஏன் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், மரித்த சடலங்கள் கூட உங்க மூலம் உயிரோடு எழும்ப போகுது. கர்த்தர் உங்களை அப்படி பயன்படுத்த போறார். அதுதான் சிலுவையின் மேன்மை. சிலுவையின் நாயகர் இன்றைக்கு நமக்கு முன்னால நிற்கிறார். ஆண்டவரே, தூரம் நிற்கிற அனுபவம் எனக்கு வேணாம்பா, தூக்கி சுமக்கிற ஒரு சீமோனா என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தலாம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்க கூட பேசுனது உண்மைன்னா, நான் சபைக்கு தூரமா நிற்கிறேன், ஊழியத்துக்கு தூரமா நிற்கிறேன், ஆலய காரியங்களுக்கு தூரமா நிற்கிறேன், தரிசனத்துக்கு தூரமா நிற்கிறேன். நான் அடிக்கடி பயப்படுறேன்.
நான் மாம்ச பலவீனத்துக்கு பயப்படுறேன். உலகம் என்னை அதிகமாக சோர பண்ணிடுது, அதனால நான் தூரமா போயிடுறேன். வேணாம் ஆண்டவரே, இன்னைக்கு மறுபடியும் ஷாபா ராக்கா தலா கந்தா ராபா தானா உமக்காக நான் வர்றேன் ஆண்டவரே. உங்க சித்தத்தை சுமக்க வர்றேன் ஆண்டவரே. உங்க சிலுவையை சுமக்க வர்றேன் ஆண்டவரே. உங்க வாக்குத்தத்தத்தை சுமக்க, உங்க ஊழியத்தை சுமக்க, உங்க நாமத்தை சுமக்க, உங்க விருப்பத்தை சுமக்க இன்னைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்ற உங்க பிள்ளைங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். இப்பவே வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறீர். சீமோனை பலப்படுத்த, சீமோன் பேதுருவை பலப்படுத்த ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டதே. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிற ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். எங்க மாம்சத்தால முடியாது, எங்க பலத்தால முடியாது, எங்க சுயத்தால முடியாது. அபிஷேகம் வந்தா எல்லாம் மாறும் ஆண்டவரே. சீமோன் மேல ஒரு அபிஷேகம் வந்த மாதிரி, பேதுரு மேல ஒரு அபிஷேகம் வந்த மாதிரி இப்போ உங்க பிள்ளைங்க மேல ஒரு அபிஷேகம் வரட்டும். இவங்க பயன்பட போறாங்க, இவங்க அற்புதங்களை செய்ய போறாங்க, இவங்க பிசாசுகளை துரத்த போறாங்க, இவங்க ஆயிரங்களை உங்க பக்கம் திருப்ப போறாங்க. இவங்க மூலம் சபை வளர போகுது, சபை பெருக போகுது, தேவ நாம மகிமைப்பட போகுது. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் பிதாவே உமக்கு நன்றி. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தூரத்தில் நிற்கிற சீமோனாய் அல்ல, தூக்கி சுமக்கிற சீமோனாய் எங்களை மாற்றுங்கப்பா. ஒப்பு கொடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, தங்கள் பிரதிஷ்டையில நிலைச்சிருக்க உதவி செய். நாளை தினம் கூட்டங்களிலும் வந்து கலந்து கொண்டு உங்க நாமத்தை மயப்படுத்த கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.